சில விஷயங்கள்லாம் மறந்து நிறைய விஷயம் நடக்குது. நம்ம பாடம் பண்ணும்போதும் சரி, சில டைம் வந்து கண்ணை மூடி உட்காந்துட்டு இருக்கும்போதும் நிஷ்டையில் சில விஷயங்கள்லாம் மறந்துடுது. நிறைய நடக்குது, ஆனால் சிலது தான் ஞாபகம் இருக்குது, சிலது மறந்துடுது. அதே விஷயங்கள் அப்புறமா நடக்கும்போது அது திருப்பி நமக்கு அது ஞாபகம் வருது, ஆமாம் இது நம்ம பார்த்தோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த நிஷ்டையில் நம்ம எப்படி விழிப்பாக இருக்கிறது? நிஷ்டையில் வந்து நடக்கிறத விழிப்பாக இருக்கணும்னா நிஷ்டையிலேருந்து நீங்கள் பாடம் முடித்து எழுதுனதோ. அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, உடனே ஒரு புக் எடுத்து கிடன்னு வந்து எழுதுங்க. என்ன காட்சி கண்டீங்களோ, என்ன உணர்வுகள் இருந்ததோ, அன்றைக்கி டேட்டை போட்டு அதை எழுதி வச்சுக்கணும். நான் எதுக்கு இதை எழுதி வைங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவோம். என்ன அனுபவம் சின்ன அனுபவம் வந்தாலும் அதை உடனே டேட்டு டைம் போட்டு எழுதி வைங்க. ஏன்னா நம்ம வந்து அங்கே உணர்றதை தான் வந்து நம்ம சித்தர்கள் மகான்கள் அந்த மாதிரி எல்லாம் இப்போ பாடல்களாக எழுதி வச்சிருக்கிறத நம்ம வந்து இப்போ படித்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதி வைக்கும் பொழுது நீங்கள் அடுத்ததை எடுத்து ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு அது நினைவு இருக்கும். ஆனால் இப்போ வந்து பாதி விஷயம் வந்து தான் நடக்கும், ஞாபகம் இருக்கும். பாதி விஷயம் வந்து கண்டிப்பாக மறந்து தான் போகும். ஏன்னா உங்கள் மனம் அங்கே விழிக்கும் பொழுது அதெல்லாம் மறந்துடும், கலைஞ்சிடும். அப்போ நிஷ்டையில் வந்து மனம் வேலை செய்யாதுங்களா? எதுவுமே இருக்காது. நிஷ்டையில் வந்து மனம் வந்து பாதி மனம் தான் சாமி வேலை செய்யும், கரெக்டுங்களா? ஆனால் விழிக்கும் பொழுது அதெல்லாம் வந்து கலைச்சிடும் மனம். உங்க மனதுடைய வேலையே என்ன தெரியுங்களா? பாஸ்ட் ஃபியூச்சர். நிஷ்டையில் இருக்கிறத வந்து கலைச்சி விட்டுணும். அது உங்களை வந்து அந்த நினைவில் வந்து வைக்கவே வைக்காது. உடம்புல இருக்க எல்லா நரம்புகளும் துடிக்கிற விஷயத்தை நம்மளால உணர முடியுமா? இது வந்து நீங்க வந்து இது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து கற்பனைன்னு சொல்லலாம், ஒன்று வந்து பாடத்துல வந்து உட்காரும் பொழுது நீங்க பயிற்சி பண்ணும் பொழுது உங்களுக்கு உங்களோட உடம்புக்குள்ள அந்த அதிர்வலைகள் வந்து ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. இதே தான் நம்ம வந்து சக்கராசுன்னு சொல்லுவோம், நாடி சுத்தின்னு சொல்லுவோம், எல்லாமே சொல்லுவோம். ஸோ சில டைம் வந்து அந்த உணர்வு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உணர்வு இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன், உணர்வு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில இடங்கள்ல உடம்பு ஃபுல்லாக அப்படியே சிலுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்ல மாட்டேன் நான். சில இடங்கள்ல அந்த உணர்வு வந்து நல்லா நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க ஒரு எறும்பு ஊடுற மாதிரி இருக்கு, இல்லை எனக்கு ஒரு உள்ள வந்து அப்படியே வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி உள்ள அப்படியே ஜிருன்னு இழுக்கிற மாதிரி இருந்தது ஒரு பக்கம். அதெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து உங்கள் எனர்ஜி ஃபீல்ட்ஸ் வந்து வேலை செய்யுது, இல்லை கிளியர் பண்ணுது. அதாவது வந்து நெகட்டிவ் எனர்ஜி இல்லை அடப்பு ஏதாவது இருந்தாலும் கிளியர் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஃபீல் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்குறதுக்காக போய் படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி அப்படி ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த மாதிரி எனக்கு ஒரு அந்த மாதிரி தெரியும் சாமி. அது தெரியும், நீங்க பாடம் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் நிறையவே தெரியும். சுவாசம் மூக்கு கிட்ட மட்டும் ஒரு மாதிரி அதுக்கப்புறமேட்டா ஏதோ ஒரு துகள் டஸ்ட் உள்ள போயிட்டு எனக்கு நிறைய இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு துகள் உள்ள போகிற மாதிரி உள்ள ஏறும். அதுக்கப்புறம் பாடம் ரொம்ப நல்லா ஒரு மாதிரி கனெக்ட் ஆகும். நிறைய அனுபவம் என்ன துகள் எல்லாம் வெளில போல அதை வந்து உங்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு வந்து தூண்டி விடுது. ஓகே, உங்க உடம்பு வந்து பாடம் மூலமாக நல்ல உஷ்ண நிலை ஏறுது. நல்ல உஷ்ண நிலை ஏறிட்ட அப்புறம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த வெள்ளை சுவாசம் வந்து சில்லுன்னு வந்து இருக்கு. ஏன்னா உங்க உடல் வந்து நல்ல உஷ்ண நிலைக்கு ஏறுது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து அந்த விழிப்புணர்வு சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்றது வந்து அதிகமாகும் பொழுது உங்களுக்கு டக்குன்னு என்னமோ துகள் உள்ள போற மாதிரி ஃபீல் ஆகுறீங்க. ஆகும்போது உங்களுக்கு வந்து இங்க மூளையில தட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது வந்து உங்க விழிப்புணர்வு வந்து அதிகமாகுது. அப்போ பாடம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேகமா போற மாதிரி. அது எப்பயுமே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பாடம் 1 மணி நேரம் பண்றீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் 40 நிமிஷம் பண்ணிட்டப்போ இந்த உணர்வு வரும். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வேகமா போய் டப்புல இருந்து பாடத்திலிருந்து கலைஞ்சிடும். நல்லா வேகமா போச்சுன்னா இன்னும் 1 மணி நேரம் உட்கார முடியாது, அதை கலைச்சி விட்டுடும். ஓகேங்களா? அது வந்து என்னன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி விட்டு உங்களை வெளில வரதுக்காக அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது. வேற சொன்ன இந்த சில டைம் பாடம் பண்ணிட்டு நம்ம எங்கேயாச்சும் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ரொம்ப பயங்கர ஃபாஸ்டா வைப்ரண்டா போதா நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியல.
அது சில டைம் அந்த பபுள்ஸ் மாதிரி இருக்கும், அது மாதிரி இல்லை. அது எல்லாருக்குமே இருக்கிறது பபுள்ஸ் மாதிரி இருக்கும். சில டைம் அதை வாஷ் பண்ணால் சரியாக போயிடும். ஆனால் இது வந்து அப்படியே கொச்ச 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 கொச்சன்னு ஒரு மாதிரி சுற்றி இருக்கிற மாதிரி. பப்ளிக்ல சொல்லக்கூடாது. திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு, எடுத்துட்டேன். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா என்னால் அசையவும் முடியல. ஒரு ஃபியூ செகண்ட், ஒரு 3-4-5 செகண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன விழிப்பா இருக்கு, ஆனால் உடம்பு மட்டும் அசையல. என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் என்னை பார்க்குற மாதிரி இருக்கு. நான் எழுந்துட்டேன், இப்போ மேலே இருந்து பார்க்குற மாதிரி. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து எப்பயுமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த அவுட் ஆஃப் த பாடி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம விழிப்பு நிலையில் இருக்குமோ, விழிப்பு நிலை சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃபோன் வந்து டக்குன்னு விழிப்பு நிலை வரும்பொழுது உங்கள் உடம்பை நீங்களே பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ். இது தியான பயிற்சி பண்ணும் பொழுதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த உடலை விட்டு ஆன்மா வந்து நிறைய வாட்டி வெளில போகும். சாதாரண மக்களுக்கும் வெளில போகும், ஆனால் அது விழிப்புணர்வோடு போகும். இந்த தியான பாதையில் இருக்கும்போது அது கொஞ்சம் விழிப்புணர்வோடு போகும். அதனால நம்மளுக்கு அது வந்து உணர்வும். அவ்வளோதானே தவிர்த்து வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ நான் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு வச்சுக்கோங்க, ஒரு நல்லது செய்யணும்னு ஒரு காரியம் பண்ண அது வந்து அவருக்கு ஏதோ ஒரு வகையில வந்து தீங்கா மாதிரி, அது ரொம்ப அவருக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவருக்கு வருத்தமாயிடுச்சு. ஸோ அவங்க வந்து அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அந்த கர்மா வந்து என்ன அஃபெக்ட் பண்ணுவாங்க? ஏன்னா நான் வாண்டடா எதுவும் கெட்டது செய்யணும்னு பண்ணலை, நல்லது பண்ணணும்னு பண்ணது அவருக்கு தீங்கா விலை நடந்துருச்சு. ஸோ அதனால அவங்க வந்து அனுபவிக்கிற அந்த வலியோ வேதனையோ என்ன அஃபெக்ட் பண்ணுவாங்க? இதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்லுவாராம், எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு செய்யணும். அப்படிதானே சொன்னே? ஓகே. ஏன்னா வந்து நீங்க எந்த செயல் செஞ்சாலும் அது என்ன வந்து அடங்கிடும். நீங்க வந்து நல்லது செய்யணும்ன்ட்டு செஞ்சுட்டு அது அவருக்கு வந்து தீமையா போய் விளையுதுன்னா அந்த கர்ம வினை வந்து உங்களை வந்து பெருசா பாதிக்காது. அவருக்கு அவருடைய வினை அங்க வந்து போயிட்டு அந்த பாதிப்பை ஏற்படுத்துது என்று இருக்கிறச்சே அது வந்து உங்களை வந்து அந்த பாதிப்பு வந்து ஒன்றும் செய்யாது. அது உங்களுக்கு வினையா சேராது. நம்ம செய்யற எந்த ஒரு செயலுமே அது நல்வினையாவோ தீவினையாவோ மாறும். எந்த ஒரு செயலுமே நல்வினையா தீவினையா மாறும். அதுல வந்து நீங்க வந்து உங்க எண்ணத்தால செய்யறது, நினைக்கிறது, செயலால செய்யறது 2 விதம் இருக்கு. நீங்க எண்ணத்தாலும் தீங்கு ஏதாவது நினைச்சீங்கன்னா அது தீவினையா போய் சேரும், உங்களுக்கு வினையா வந்து சேரும். செயலாலும் தீவினை நினைச்சீங்கன்னா வினையா வந்து சேரும். எண்ணத்தாலும் நல்வினையா நினைச்சிட்டு நல்லதை நினைச்சிட்டு செஞ்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்வினையா தான் இருக்கும். அவங்களுக்கு அது தீவினையா போய் செயல்படும் பொழுதுதான் அப்போ வந்து நீங்க தீவினையா நினைச்சு செய்யல. அது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். ஒருத்தனுக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றான், சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டீங்க. சாப்பாடு அவனும் நல்லா சாப்பிட்டான், அவனுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. இது யார சாரம்? நீங்க புண்ணியம் பண்ணிட்டு சாப்பாடு கொடுத்துட்டீங்க, வாங்கி கொடுத்துட்டீங்க. அவனுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிட்டு 2 நாள் வயிற்று வரையில இருந்துக்கல. அது உங்களுக்கு கர்மாவா சேருமா? சேராது. நீங்க செஞ்சது நல்வினை, அது நல்வினை அக்கௌண்ட்ல வந்து உட்காந்துச்சு உங்களுக்கு. அந்த தீவினை அவன் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. அது அவன் கர்மாக்காக அதை அனுபவிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். அது வந்து உங்களுக்கு தீவினையா வந்து சேராது. அதே நீங்க வந்து நல்லது பண்ணணும்னு நினைச்சிட்டீங்க, பசிக்குதுன்னு வந்து கேட்டான், சாப்பாடு கொடுக்குறீங்க, ஆனால் கெட்டு போன சாப்பாடை கொடுத்துட்டீங்க. அப்ப என்ன ஆகும்? அப்போ நீங்க என்னதான் நல்லதே செஞ்சாலும் அதுல வந்து செயல் வந்து தவறா இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவன் அவதையும் வந்து உங்களுக்கு தீவினையா தான் வந்து. இந்த உலகத்துல 90% இப்படிதான் நடக்குது.